காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகாசி மாத பிரம்மோற்சவ நிறைவு விழாவை முன்னிட்டு நடைபெற்ற தீர்த்தவாரி உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் துரை வெங்கடேஷ் வழங்க கேட்கலாம். துரை வெங்கடேஷ், வணக்கம். இந்த விழா தொடர்பான சிறப்பம்சம் என்ன? வணக்கம். இந்த உலக புகழ்பெற்ற அத்திவரதர் கோவில் என்று அழைக்கப்படக்கூடிய காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவிலே இந்த ஆண்டிற்கான வைகாசி விசாக பிரம்மோற்சவமானது கடந்த மே மாதம் 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி இந்த பிரம்மோற்சவத்தினுடைய காலையிலும் மாலையிலும் வெவ்வேறு வாகனங்களில் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து பக்தர்களுக்கு வரதராஜ பெருமான் காட்சியளித்துள்ளார். இந்த விழாவினுடைய முக்கிய உற்சவமாக நரட சேர்க்கை உற்சவமானது 13ஆம் தேதியும் அதனைத் தொடர்ந்து 17ஆம் தேதி திருத்தேரோட்டமும் நடைபெற்று முடிந்தது. இந்த நிலையிலே இந்த உற்சவத்தினுடைய இந்த இறுதி உற்சவமாக தீர்த்தவாரி உற்சவமானது இன்று நடைபெற்று வருகிறது. இதனை ஒட்டி மண்டபத்திலே ஸ்ரீதேவி பூதேவியுடன் வரதராஜ பெருமாள் இருந்ததால் அங்கு சிறப்பு ஆராதனைகளானது செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து வரதராஜ பெருமாள் பக்தர்கள் வெள்ளத்திலே ஊர்வலமாக வந்து அந்த அத்திவரதர் வீற்றிருக்கக்கூடிய அந்த அனந்தசர திருக்குளத்திலே இறங்கி இந்த தீர்த்தவாரி உற்சவமானது பட்டாச்சாரியின் வேத மந்திரங்கள் முழங்க பூஜை புனஸ்காரங்கள் முடிந்து நடைபெற்றது. இந்த தீர்த்தவாரி உற்சவத்தை ஒட்டி காஞ்சிபுரம் மட்டுமின்றி பல்வேறு மாவட்ட மாநிலங்களிலும் ஏராளமான பக்தர்கள் வந்திருந்த இந்த தீர்த்தவாரி உற்சவத்திலே கண்டுகளித்து இந்த திருக்குளத்திலே நீராடியும் வருகின்றார்கள். விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேஷ்.